யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போ விஜயோட வெற்றி பிரம்மாண்டமா, எம்ஜிஆர் அவர்களோட வெற்றி பிரம்மாண்டமா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் திரைத்துறைக்குள் இருந்து வந்தவர்கள், நேரடியா வந்தவர்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களை திரைத்துறைக்குள் இருந்து அரசியல்ல நேரடியா வந்தார்னு சொல்லிடவே முடியாது. அப்படி சொல்லலை அப்படின்னா, அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், வரலாறு தெரியலன்னு அர்த்தம். சுதந்திர இந்தியா காலகட்டத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் அரசியலை நுணுக்கமாக கற்று அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவின் துவக்கிய இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி பல்வேறு நிலைகளில் பொறுப்பாகி திமுக எம்எல்ஏவாகி அந்த எம்எல்ஏ பெரும் வெற்றி பெற்று அந்த கட்சியோட வெற்றிக்கே காரணமாக இருந்து அதற்கு பிறகுதான் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார். இதுதான் உண்மை. அதை யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. பிறகு எப்படி விஜயோட நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் என்று சொல்றது போக, விஜய்க்கு கிடைத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை எம்ஜிஆர் பெறவில்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. இப்ப பேசுவாங்கல்ல, 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, அந்த இணையங்களில் சரியான தகவல்கள் போய் சேரவில்லை என்பதனால் வாட்ஸ்அப்பை வரக்கூடிய செய்தியை வரலாற்றாக எடுத்துக்கொண்டு அதை உண்மையினை நம்பும் ஒரு கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருப்பதை நினைத்ததற்காக பிறகுதான் நாம் இந்த செய்திகளெல்லாம் சொல்லக்கூடிய நமக்கு சூழல் உருவாகும். எம்ஜிஆரோட வெற்றியும் விஜயோட வெற்றியும் ஒன்று அல்ல. எம்ஜிஆர் கட்சியிலிருந்து 1972 வெளியேற்றப்பட்டார். அதுவரை அவர் கட்சியில எம்எல்ஏ, கட்சியில பொருளாளர், அமைச்சருக்கு நிகரான பதவியை வகித்தவர். எப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகுதான் 2 பேருக்குள்ள ஈகோ முட்டிக்கிடுச்சு. அதுல வெளியேற்றப்பட்டு தான் வந்தார். எம்ஜிஆர்ல அரசியல் கட்சி துவங்கணும் அப்படி கிடையாது. ஆனா விஜயை எம்ஜிஆரை போல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அவங்க சினிமாவே எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாங்க, பல செய்திகளை சொல்லியிருந்தாங்க. வேண்டுமென்றே திரையெல்லாம் போய் சிரிச்ச வரலாறுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணும்னே கெட்டுங்க, பிரபல்யம் ஆகணுமா திரையை கிழிச்சிருங்க, நம்ம காசை கொடுத்துக்கலாம். வெளியில வந்திருக்கு, அவருடைய உதவியாளர் சொல்லியிருக்க செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம பயங்கரமா இருக்கு. தன்னை டெவலப் பண்ணிட்டு விடுறதுக்கு, மக்களை நம்ப வைப்பதற்கு, ரசிகர்களை ஆட்டு மந்தைகள் போல் தியேட்டர்களில் நிற்க வைத்து அவர்களுக்கு இந்த பாலாபிஷேகம் பண்ணுவதற்கு எல்லாமே திட்டம் போட்டு ஸ்கீம். இப்போ சொல்லப்போனா எனக்கு விஜய் விமர்சனம் பண்ணுவதற்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அவருடைய அரசியல் தலைவர்களை எல்லாம் போய் சந்திச்ச பிறகு இப்பயே முதலே போய் நம்ம இவ்வளவு தூரம் பேசணுமா? ரொம்ப பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த வெற்றி சந்தேகத்திற்கு உரியது என்பதை எனக்கு ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. அதுல இதுதான். பிறகு எப்படி நீங்க எம்ஜிஆரோட வெற்றியை விட பிரமாண்டம் சொல்ல போய் தான் இந்த காணொலிக்கு நான் வர்றேன். எம்ஜிஆர் 1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த அக்டோபர் 10 ஒன்று முக்கியமான நாள் இருக்கு. வைகோ அவர்களும் அந்த தேதியில தான் வெளியேற்றப்பட்டார். அது எப்படி நாள் குறித்து வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அங்க இதாயிடக்கூடாது அப்படின்னு. அக்டோபர் 14ஆம் தேதி, அதாவது கட்சியில இருந்து பொருளாளர் பதவி இருக்கு இல்லையா, அதை தற்காலிக நீக்கம் சொல்லி ஒரு வெள்ளோட்டம் பார்த்தாங்க. 14ஆம் தேதி நிரந்தரமா நீக்கிட்டாங்க. 1972 அக்டோபர் 17 கட்சி வந்துச்சு, செயல்பாட்டுக்கு போயிருச்சு, பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விஜய் அப்படியா? இடையில நாடாளுமன்ற தேர்தலே நிக்கல, அறிவிச்சுட்டு. ஏன்னா நாங்க நேரா ஸ்ட்ரைட்டா அங்க வந்துடும். ஏன்னா அங்கதான் நமக்கு டவுட் வருது. வெயிட்டிங் இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அவசரப்படாத. உன்னை நாங்க அப்படி கமலஹாசன் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி அப்படி ஏமாத்திட்டு ஓடினவங்க உன்னை விட்டுற மாட்டோம். அப்படி ஸ்ட்ரைட்டா உன்னை நாங்க சரி பண்றோம் அப்படிங்கிற ஒரு வேலை, அது ஒரு வேலை, அது போய்கிட்டு இருக்கட்டும். அதனால அவங்க நாடாளுமன்ற தேர்தலோட நிக்கல. இடையில 24 தேர்தல் நின்றுக்கணும்ல, ஏன் நிக்கல? அதனால தான் நம்ம கேள்வியா கேட்கிறோம். சரி, அதே விட்டுருவோம். ஆனா எம்ஜிஆர் அப்படியா? 1973 இடைத்தேர்தல் வந்துருச்சு திண்டுக்கல்ல, நேரடியா வேட்பாளர் போட்டார். நீங்க 2024 விஜய்க்கு வாய்ப்பு வந்த போது நிக்கவே இல்லை. இல்லைன்னா அன்னைக்கே முகமுடியெல்லாம் கிழிஞ்சிருக்கும்.
வரல. ஆனால் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிற போது மாயத்தேவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் தான் ரெட்டலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தார். மாயத்தேவர் கொடுத்த சின்னம் அது. அந்த இது எம்ஜிஆர் அவ்வளவு உரிமை கொடுத்திருந்தார். மிகப்பெரிய வெற்றி. அந்நேரம் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர், வயது முதிர்ந்து விட்டு பொன் முத்துராமலிங்கம். மறுமலர்ச்சி திமுக உருவாகுவதற்கு காரணமாகவும் அவர் தான் இருந்தார். அவர் தான் அன்னைக்கு எம்ஜிஆரை வெளியேற்றிய போது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நின்றவர் பொன் முத்துராமலிங்கம். அவர் எம்ஜிஆரோட வேட்பாளர் தான் மாயத்தேவர். அப்ப காமராஜர் போட்ட வேட்பாளர் தான் சித்தை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு இந்த செய்தி. அது எம்ஜிஆருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. அடுத்தது சரி ரைட்டு, நாடாளுமன்றத்துக்குள்ள தேர்தல் விட்டார். ஆனா விஜய் நிற்கவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலில். சரி, இடைத்தேர்தல் வந்தது. கோவை மேற்குல இடைத்தேர்தல் வருது. 1973 கோவை மேற்கு இடைத்தேர்தல். எம்ஜிஆர் வேட்பாளரை போடுதாரு. யாரு? பின்னாளில் அரங்கநாயகம் என்பவர் கல்வி அமைச்சராக இருந்தாரு. இப்ப ராஜ்மோகன் இருக்கிறாப்புல, அரங்கநாயகம் என்பவர் கல்வி அமைச்சராக இருந்தார். அவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் கோவை மேற்குல. இடைத்தேர்தலில் திமுக ஆளும் கட்சியாக இருக்கிற பொழுது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்க இன்னைக்கே தேர்தல்கள் எப்படி இருக்குன்னா, அன்னைக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் தேர்தல், போட்டி, பிரச்சாரம் எல்லாம். எம்ஜிஆர் ஜெயிச்சார். நாடாளுமன்றத்திலும் கட்சியை ஆரம்பிச்சு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணக்க துவக்கியாச்சு மாயத்தேவர். அதே 74 இடைத்தேர்தல் வருது கோயம்புத்தூர்ல. அரங்கநாயகம் சட்டமன்றத்துக்குள்ள கணக்க துவக்கியாச்சு. பாண்டிச்சேரியில் தேர்தல் வருது, ஆட்சியவே பிடிச்சாச்சு எம்ஜிஆர். எந்த தேர்தலுக்கும் பயப்படல. ஆனா விஜய் நாடாளுமன்றத்துக்கு தேர்தலில் நிக்கல, தேர்தலில் நிக்கல, இடைப்பட்ட தேர்தல்களில் எந்த இதுகளையும் உள்ளாட்சிகள்ல எதுலையுமே நிக்கல. நேரா வந்து அவங்க பக்கா பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, பக்காவான ஒர்க் போட்டு தான் நீங்க வாரீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் எம்ஜிஆர் நீங்களும் ஒன்றாக முடியும்? இப்பொழுது நான் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறேன். எம்ஜிஆர் முதலாக தேர்தலில் திண்டுக்கல்லில் நிற்கக்கூடிய அவருடைய வேட்பாளர் 50% மேலாக வாக்குகளை பெற்றார். அதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் தொடரலாம். உண்மை. இது அரசியல் புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொடக்கு போட்டு சொல்றேன் அப்படின்னா, அதுக்குள்ள உண்மையான செய்தி இருக்குன்னு அர்த்தம். சவாலுக்கு செல்ல வரலாறத்தான் நான் சொல்றேன். அரசியல் படிக்காதவர்களுக்கு தமிழ்நாடு எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறது, நம்மை அந்த தலைவர்கள் எந்த அளவுக்கு செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள், அரசியலை எப்படி ஆரோக்கியமாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், மாநில கட்சிகள் உருவாகி அந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுத்து தமிழர்களை அரசியல் படுத்தி அவர்கள் பல்வேறு நிலைகளில் கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் இருந்து உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தமிழர்கள் மிகப்பெரிய இடங்களுக்கு இருக்காங்கன்னா இந்த திராவிட ஆட்சிகள் காலம். அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட். என்னுடைய மகன் இன்னைக்கு அரபு கண்ட்ரியில இருக்கிறாப்புல ஒரு பொறியாளராக இருக்கிறாங்க. நாங்க படிக்க வைத்திருக்கலாம், ஆனால் அந்த கட்டிடத்திலிருந்து, ஆசிரியத்திலிருந்து, வாய்ப்புகளிலிருந்து கிராமப்புற கல்லூரிகள் வரைக்கும் உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்க அரசாங்கம். அதுல எல்லாருக்கும் பொருந்தும். எம்ஜிஆருக்கு பொருந்தும், கலைஞருக்கு பொருந்தும், ஜெயலலிதாவுக்கு பொருந்தும், ஏன் எடப்பாடி பொருந்தும், ஓபிஎஸ்க்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் நேரடியாக நாங்கள் எம்ஜிஆரோட வெற்றி பெற்று விட்டோம். 50% மேல தம்பி நாஞ்சில் சம்பத்தே பேசுறார். அவர் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையில் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், ரொம்ப மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். எங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார், என் வீட்டுக்கே வந்திருக்கிறார், கொடியேற்றி வச்சுட்டு போயிருக்கிறார் நாஞ்சில் சம்பத். புள்ளி விவரம் அறிஞ்சவர். என்ன ஒரு சின்ன தவறு என்னன்னா, அவர் போற கட்சிகளுக்கு போய் அங்க இருந்துகிட்டு அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய கட்சிகளை ரொம்ப வாயில வந்த மாதிரி பேசுறாரு. அதான் பிரச்சனை. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு நல்ல பதவியில் அவர் இருக்கணும், பார்க்கணும், நம்ம பார்ப்போம் எல்லாம். ஏன்னா திராவிட இயக்கத்தின் சிந்தனை கொண்டவர்கள், நல்லா அவங்களாம் நல்லா இருக்கணும், உயரமான இடத்துல இருக்கணும். அரசியலில் விமர்சனங்கள் 1000 இருக்குங்க. அந்தந்த கருத்தை பொறுத்து நான் சார்ந்ததுகளை உங்களுக்கு தேர்ந்ததுகளில் எப்படி தேர்தல்களில் மேடைகளில் கருத்துக்கு கருத்து எதிர்வாதங்கள் இருக்கிற மாதிரி. ஆனால் தரம் தாழ்ந்து வார்த்தைகளை விட்டு விடுவது நாஞ்சில் சம்பத்தோட பழக்கம்.
இனிமேலாவது தன்னுடைய வயதுக்கு தக்கவாறு அவர் இருந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. சமூகம் சார்ந்து, சாதி சார்ந்து, அவர்களுடைய இருப்பு சார்ந்து ஏகப்பட்ட செய்திகள் நான் பேச வைக்க முடியும். முதல்ல நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவர் கட்சி துவங்கும் போதே நான் சொல்லியிருக்கிறேன். சாதி அரசியல் உள்ள இருக்கு விஜய்க்கு வர்றதுக்கு பின்னாடிங்கிற எந்த எழுத்துக்கள் இணையங்கள் பொய் சொல்லாது இல்லையா? நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் போது எல்லாரும் என்கிட்ட வருவோம், எப்படி விஜய் பிள்ளைமார் கணக்கில் கொண்டு வாரீங்கன்னு. அதை அவங்க அப்பாவை சொல்லுங்க. மதம் தான் கிறிஸ்தவ மதம். அதனால தான் திருச்சியில் இருந்தாப்புல கிழக்குல பிள்ளைமார் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் இன்னைக்கு போஸ்டர்கள்லாம் வந்திருக்கும். நம்ம பேசுறதெல்லாம் உண்மை. ஆகையால் எம்ஜிஆரோடு நீங்கள் ஒப்பிட்டு கூட பார்த்து விட முடியாது. நீங்க எம்ஜிஆருங்கிறது ஒரு சூரியன், அதுக்கு பக்கத்துல நீங்க போயிட முடியாது. அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான். மின்னுவதெல்லாம் பொன் அல்ல, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆரும் அல்ல. நன்றி, வணக்கம் தோழர்களே.